ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் 7 கப் கேக் பண்ணியிருக்காங்க எங்கள் மாமியார். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த 7 கப் கேக் பாருங்கள். இது வந்து நம்ம எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்குது. இப்போ 7 கப் கேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி சாஃப்டாக எப்படி உடைய வருது பாருங்கள். இதில் தூக்கி காமிங்க. எப்படி உடைக்க முடியுது பாருங்கள், ஈஸியாக. இது வந்து இது பாகு பதம் தேவை கிடையாது. வந்து எல்லாம் சமமாக ஒரு டம்ளர் அளவு எடுத்தோம்னா எல்லாம் சமமாக போட்டு ஜீனி மட்டும் 3 டம்ளர் போடணும். நீங்கள் எல்லாம் ஒரே அளவு தான் போட்டு நல்லா சுருண்டு வரும்போது கலரி கொட்டணும். இது வந்து நல்லா சாஃப்டாகவும் வயசானவங்கலேருந்து குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். நான் முந்திரி பருப்பு தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ ஏன்னா அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், நான் சாப்பிட்றேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், பால், கடலை மாவு, முந்திரி எல்லாம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். மைசூர் பாக் டேஸ்ட்லேயும் இருக்காது, தேங்காய் பர்ஃபி டேஸ்ட்லேயும் இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த 7 கப் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஏலக்காய், தேங்காய். இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஏலக்காவை தவிர மீதி எல்லாமே வந்து ஒரே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டோன்னா அதே 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். இப்போ அது பெரிய டம்ளராக இருந்தாலும் சரி, சின்ன டம்ளராக இருந்தாலும் சரி, இல்லை கப்பாக இருந்தாலும் சரி, ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க. இந்த 1 டம்ளர் தேங்காய், அதே 1 டம்ளரில் கடலை மாவு, அதே 1 டம்ளரில் 3 டம்ளர் சர்க்கரை போடணும். இப்போது தேங்காய் 1 ஆச்சு, கடலை மாவு 1 ஆச்சு, சர்க்கரை 3 டம்ளர், மொத்தம் 5 ஆச்சு. நம்ம 7 கப்பு அளக்கிறதுனால தான் இந்த ஸ்வீட்டுக்கு 7 கப் கேக்கு 7 கப் பர்ஃபின்னு சொல்கிறோம். இப்போது நான் அந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கிறேன். அதுவும் அளந்து எடுத்து வச்சாச்சு. நீங்கள் எல்லாமே முன்னாடியே அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 6வது கப்பு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பால். அது காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இல்லை காய்ச்சாத பச்சை பாலாக இருந்தாலும் சரி, 1 டம்ளர் நம்ம எந்த டம்ளர் அளந்துக்கிட்டோமோ அதே அளவு டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம 6 டம்ளர் அளந்து வச்சுருக்கோம். 3 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் பால். இப்போது அடுத்த டம்ளர் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ஃபுல்லாக நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை உருக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து அளவு சரியாக இருக்கும். இப்போது இந்த நெய்யோடு சேர்த்து மொத்தம் 7 டம்ளர் ஆச்சு. இதில் அளவு தான் முக்கியம், அதனால் கரெக்டாக அந்த டம்ளர் கரெக்டாக 1 டம்ளர் 1 டம்ளர் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதில் முந்திரியும் ஏலக்காயும் பார்த்திங்கன்னா கடைசியாக போட்டு இறக்குவாங்க. ஆனால் நம்ம வந்து இதில் என்ன பண்ணுறோன்னா முந்திரியும் ஏலக்காயும் போட்டு அரைச்சிடுறோம். ஏன்னா தேங்காவோடு சேர்த்து அரைக்கும் போது சேர்ந்தா மாதிரி வந்துடும். முந்திரி வந்து இப்போ பெரியவாளால் கடிக்க முடியாது, குழந்தைகளாலையும் கடிக்க முடியாது. அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சேர்ந்தா மாதிரி இருக்கும், அதனால் ஈஸியாக கடிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு முந்திரியும் ஏலக்காயும் போட்டு அரைச்சாச்சு. அதுக்கடுத்தது தேங்காவை லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிப்போம். இந்த தேங்காய், முந்திரி, ஏலக்காய்லாம் சேர்த்து அரைக்கும் போது சேர்ந்தா மாதிரி இருக்கும் ஸ்வீட்டு. கடிக்கவும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு அடிகனமான வாணலியில் முதல்ல நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுத போட்டுக்கலாம். தேங்காய், முந்திரி, ஏலக்காய். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச 1 கப் கடலை மாவு, 1 கப் பால், 3 கப்பு சர்க்கரை, 1 கப்பு நெய். இது எல்லாத்தையும் முதல்ல போட்டுடணும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நாங்கள் ஸ்டவ்வே ஆன் பண்ணுறோம். முதல்லையே ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. முதல்ல எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை போட்டுறக்கூடாது. எடுத்த உடனே வந்து நெய்யை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் மற்ற பொருள்லாம் போடலாம், அப்போ ஒட்டாமல் வரும், பிடிக்காமல் வரும் அப்படின்னு நினச்சா அது வந்து நமக்கு அல்வா பதத்தில் வந்துடும். அந்த மாதிரி நெய்யை ஃபஸ்ட்டு போடாமல் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் முதல்ல போட்டுக்கலாம். கடலை மாவு, தேங்காய், அதுக்கப்புறம் பால், இதெல்லாம் முதல்ல போட்டுட்டு லாஸ்ட்டாக நெய்யை போட்டு கலரிண்டே இருந்தால் அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி அப்படியே நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும் அந்த மாவு. நம்ம எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் கலர ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலரிண்டே இருக்கும்போது முதல்ல அந்த சர்க்கரை இலகி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சர்க்கரை கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்வீட்டு கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளத்தில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி அதில் வந்து நல்லா தடவி வச்சிடணும். ட்ரே ஃபுல்லாக
தாம்பாளத்துலேயோ ட்ரேலையோ எடுத்து இந்த மாதிரி நெய்யை தடவி வச்சிட்டோன்னா நம்ம ஸ்வீட்டு ஆனதுக்கப்புறம் டக்குன்னு கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும், ஸ்வீட்டும் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நடுவுலையே. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடுது. இதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பதம் இறுகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்வீட்டு நல்லா வரும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த 7 கப் அளவை தவிர அதுக்கப்புறம் நடுவில் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. முக்கியமான குறிப்பு. கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும். அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். கண்டிப்பாக வந்து அந்த சிம்லேருந்து கொஞ்சம் கூட மாற்றவே கூடாது. இது வந்து கலர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. கண்டிப்பாக 1/2 hour ஆகும். நம்ம போடுற அளவு பொறுத்து இருக்குது. இதே நாங்கள் போட்ட டம்ளரை விட இன்னும் கொஞ்சம் பெரிய டம்ளர் போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை கப் அளவு வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் ஏன் அடிக்கடி அந்த ஃப்ளேமை காமிக்கிறேன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் வச்ச அதே சிம்மு தான் கடைசியில் இறக்குற வரைக்கும் அதே சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. அது கொஞ்சம் கூட மாறலை. கலரிண்டே இருக்கணும். நம்ம கலரின் இருக்கும்போதே அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாகிடுது, நம்ம வந்து இறக்கிடலான்னு நினைக்கக்கூடாது. நல்லா கெட்டியாகணும். அது கரண்டிலேருந்து விழும்போது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம நெய் தடவி வச்ச அந்த தாம்பாளத்தில் கொட்டிடலாம். இதுக்கு 2 பேர் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஒருத்தர் கலரிண்டே இருக்கும்போது இன்னொருத்தர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தாம்பாளத்தில் கொட்டின அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் ஆறணும். ரொம்ப கொதிக்க இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம், அதாவது ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளால் பீஸ் போட முடியாது. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கத்தியில் பீஸாக டைமண்ட் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி பீஸ் போட ஆரம்பிக்கலாம். ஈஸியாக வருது பாருங்கள். இந்த பதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக பீஸ் போட வரும். இல்லைன்னா நமக்கு அல்வா பதத்துக்கு போயிடும். அந்த அளவுக்கு கெட்டியாக இறக்கினா தான் இந்த பதத்துக்கு வரும். ரொம்ப தூளெல்லாம் வராது. நல்லா அந்த மாதிரி பீஸ் போட முடியும். நான் வந்து பதம் இல்லைன்னு சொல்லிட்டு பதம்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறது அந்த இறக்கிறதுக்கான சரியான பதம், அதை தான் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இறக்கி இந்த மாதிரி தாம்பாளத்தில் கொட்டும்போது நமக்கு தெரியும் அது வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கா, நமக்கு வந்து அந்த பீஸ் போட வருமானு. அப்படி அந்த மாதிரி வரல, சேர்ந்த மாதிரி இருந்து அல்வா பதம் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம். இதில் அதை வந்து எடுத்து திரும்பவும் அந்த வாணலியில் போட்டு சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கலரி கூட எடுத்து திரும்பவும் ஒரு தாம்பாளத்தில் நெய் தடவி அந்த கலரினதை அதில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கத்தியில் பீஸ் போடலாம். இந்த 7 கப் பர்ஃபியை பொறுத்த வரைக்கும் அதுதான் இன்னொரு பெனிஃபிட்டு. நமக்கு சரியாக வரல அப்படின்னா திரும்பவும் இன்னொரு வாட்டி நீங்கள் அதை வாணலியில் கொட்டி இன்னும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலரி அதுக்கப்புறம் நம்ம இறக்கி கூட போடலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டாக வந்துடும். நான் சொன்ன அளவு நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக கலருமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து நல்லா வரும் ஸ்வீட்டு. இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் போட்டேன் இல்லையா எல்லாமே, இதுக்கு வந்து ஒரு 45-50 பீஸ் கிட்ட வந்தது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம், இல்லை அலுமினியம் ஸ்டீல் டப்பாவில் கூட போட்டு நம்ம இது மாதிரி மூடி வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும் படக்கூடாது, வீணாக போயிடும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு வாரம் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.